பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ள வந்துட்டோம். இப்பதான் புது வருஷம் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. வேகமாய் ஒரு மாதம் ஓடிவிட்டது. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி நம் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நாளுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார், அந்த எண்ணத்தோட பார்க்குறீங்கல்ல. அதுக்கு முன்னால் இந்த இடம் என்ன இடம் அப்படின்னு பார்க்குறீங்களா? எங்கே பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி, நாம் தேவனுடைய கூடாரத்தில் இருக்கிற இந்த விழாகத்துக்குள்ள இருக்கிற மோசஸ் ஆடிட்டோரியம். ஆண்டுடைய கிருபையினால நம்முடைய ஊழியத்தில் டேவிட் ஆடிட்டோரியம், மோசஸ் ஆடிட்டோரியம், சென்ட் பால்ஸ் ஆடிட்டோரியம், எலஜா ஆடிட்டோரியம்னு பல ஹால்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். அங்கெல்லாம் ஒரு விதமான ஊழியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அப்படி இது மோசஸ் ஆடிட்டோரியம். இந்த ஆடிட்டோரியத்தில் தான் ஜெபிக்கலமாக நிகழ்ச்சி நேரடி ஒளிபரப்பு இங்கிருந்து செய்யப்படுகிறது. இங்கே தான் உபவாச ஜெபங்கள், பல கேம்ப் மீட்டிங் எல்லாமே இந்த இடத்துல நடைபெறும். அப்போ இன்றைக்கு அற்புத பெருவிழா நடக்க போகுதில்ல. இன்றைக்கு இரவில் அற்புத பெருவிழா இங்கே தான் நடக்க போகிற. இங்கே இருந்து கொண்டு தான் உங்களோட பேசி நான் ஜெபிக்கிறது. அந்த இடம் அங்கிருந்து தான் நீங்கள் இங்கே வரும்போது இந்த இடங்களெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். சரி, இந்த நாளிலே ஆண்டவர் என்ன வாக்கு வைத்திருக்கிறார்? 50ஆம் சங்கீதம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலை தர்றேன், நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்றார். ஆபத்தான காலம், இன்னைக்கு ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு ஆபத்தான சூழ்நிலை, பிள்ளைகள் காரியத்தில் ஒரு ஆபத்து வந்திருக்குது, குடும்பத்தில் ஒரு ஆபத்து வந்திருக்குது, இந்த ஊழியத்தில் ஒரு ஆபத்தான சூழ்நிலை வந்திருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? வேலைக்கு ஆபத்து வந்திருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே மகளே மகனே, நான் விடுவிப்பேன். இந்த ஆபத்தான சூழ்நிலையில் உனக்கு விடுதலை தருவேன். இது மாறிடும், ஆனால் நீ என்னை நோக்கி கூப்பிடணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவே என்று என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் இதை உனக்கு விடுதலை கொடுத்து மாற்றி தருவேன்னு ஆண்டவர் சொல்றார். கடன் பிரச்சனை விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, இந்த குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுதலை, இந்த பாவ கட்டுகள் கண்ணியிலிருந்து விடுதலை, இந்த வியாதியிலிருந்து விடுதலை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போராட்ட சூழ்ந்து வருகிறது, அதிலிருந்து விடுதலை, பொல்லாத மனுஷருடைய சதி